அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிச்சனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேடை கட்டுவோம். கிழக்கு சைடாக இருக்கட்டும், மேற்கு சைடாக இருக்கட்டும், இந்த திட்டு கட்டாதீங்க தயவுசெய்து. ஆனால் நீங்கள் பூசுறீங்களா, பூசையில் என்ன பண்ணணும்னா கீழே ஒரு அடி விட்டுட்டு தான் பூசணும். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ கட்டிங் ஒட்டையில், டைல்ஸ் ஒட்டையில் இது போன்ற அமைப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். நிச்சயமாக வீடு முழுக்க தரையை கீழே இறக்கி பூசாதீங்க. இது மாதிரி இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோன்னா முழுசாக இறக்கி பூசியாச்சு. இது மாதிரி நீங்கள் பூசுனீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்கட்டிங் ஒட்டுறதுக்கு உடைக்கணும். அப்போ இந்த தவறை நிச்சயமாக நீங்கள் செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் இது போன்ற தவறுகளை நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ வீடு அதாவது பூசும் பொழுது சவுத்தில் கீழே ஒரு அடி விட்டுட்டு பூசுங்க. அப்புறம் இதை தனியாக இப்போ உடைக்கிற மாதிரி விஷயமாக்கிறோம். அப்போ இந்த பாருங்கள், இதுவும் இப்போ நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் செஞ்சாலும் தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். ஏன் பணத்தை விரயம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஸ்கட்டிங் ஓட்டும் பொழுது இது மாதிரி அமைப்பில் நம்ம இருக்கணும் நிச்சயமாக. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பூசியாச்சு ஆல்ரெடி. அதை இப்போ நாங்கள் மனக்கட்டு உடச்சிட்ருக்கோம் டைல்ஸ் போடையில். ஏன் இது தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம ரொம்ப செஞ்சு கவனமாக செய்யக்கூடிய விஷயந்தான் வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்த பூசின டைம் வேஸ்ட்டு, சிமெண்ட்டு வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோம். அப்போ தளம் போடையில் ரொம்ப கவனமாக போடணும். இப்போ டைல்ஸ் போடுறதுக்கே இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சரி பண்ணி நம்ம டைல்ஸ் போடுறோம். அப்போ இந்த இடத்துல கப்பி அடித்து போட போகிறோம். அப்போ இதுதான் உண்மை, நிச்சயமாக நிதர்சனம். யாராக இருந்தாலும் தவறு தான். பார்த்து கவனமாக செய்யுங்க. உங்கள் வீடு கட்டும் பொழுது இது ஒரு அரிய டிப்ஸாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக பயன்படுவீங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.